அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் சொல்லியிருக்காருல, இதான் இந்த சீன் அவர் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணி பார்த்தேன். இந்த ஃப்ளேவர் நல்லா வந்திருக்குங்க, செம்ம வைப்பு. அவர் கத்துவார்ல, கத்துவார்ல, அதுக்காக வந்து பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடிப்பாங்க. நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஒரு ஜாய் மூமெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்காக தான் வந்துருவோம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஜாலியாக ஹாப்பியாக வந்து படம் பார்த்து சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. அது வந்து எப்படி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து படத்தை வந்து பாருங்களேன், நான் கதை சொல்ல முடியாது. எல்லாமே இருக்குங்க, எல்லா எமோஷன்ஸும் காமிச்சிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நம்மளோட இதெல்லாம் ஞாபகப்படுத்துது. அழுகிற சீன்லாம் அழுக வெஸ்டாக அதுதான் இட்டு இதுங்க. சூப்பராக இருக்குது. லேக்லாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக ஒரு இன்டர்வல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃபும் பயங்கரமாக அப்படியே போகுது. இது எப்படி முடிய போதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே தான் போகுது. என்ன ஆகிடுமோ, ஏன்னா வேற மாதிரி சொதப்பிச்சுன்னா கதை ஃப்ளாப்பு. அது வேற மாதிரி முடிச்சிட்டாங்க, பாசிட்டிவாக முடிச்சிட்டாங்க. அதுதான் நல்லா இருந்தது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ஆல்பம் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் அனிருத் தான் அவர். ஆமாம், அவர் உடம்பு பார்த்தாம அப்படிதான் இருக்கிறாரு. வருத்துங்க. படம் சூப்பரா இருக்குண்ணா. அவர் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தானே அவர். இல்லண்ணா அந்த அளவுக்கு இல்லண்ணா, இது வந்து அதோட தாண்டி போயிருக்குண்ணா படம். அதோட சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு அது வந்து ஊர் கதை, இது வந்து நேஷனல் லெவலுக்கு போயிடுச்சுண்ணா, இன்டர்நேஷனல். அதனால அவர்லாம் பிச்சாண்ணா. அவர் எப்பவுமே பிப்பார்ண்ணா. அவர்லாம் அவர் ஆக்டிங் வெறித்தனமா இருக்கும்ண்ணா. கிளைமாக்ஸ் அவர் சண்டே போடாம அவரோட கோல் வந்து செட் பண்ணிட்டாருண்ணா, அதுவே போதும்ண்ணா. படம் நல்லா இருந்து சோசியல் மெசேஜ், அதாவது ஃபிஷர்மேனுக்கு என்னென்ன நடக்குதுன்றதை காமிச்சிருக்காங்க. இதுமாரிலாம் உண்மையிலே நடக்குது போல், அதை ஒரு இதுவாக அதுலேருந்து ஒரு பாட்டு காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்ல ஒரு சோசியல் மெசேஜ். பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், தனியாக வந்து பார்க்கலாம். 3 படம் ரிலீஸ் ஆகல, எதனால இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? இல்லை, அதில் தான் டிக்கெட் கிடைச்சிது, அதில் தான் பார்த்தோம். ஆனால் நல்ல ஒர்த்து படம். நல்ல விஜய் படம் மாதிரி இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. விஜய் ரேஞ்சு, அவர் பெரிய ஸ்டாரு. அந்த ரேஞ்சு இல்லைனாலும் அவர் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக கத்தி படம் மாதிரி இருக்குது. இல்லை, லவ் டுடே டிராகனை கம்பேர் பண்ணுறதோட இது வந்து டியூடுன்னு தனியாகவே சொல்லலாம். ஏன்னா டியூடுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதை கம்பேர் பண்ண தேவையில்ல. இது தனி படம் தான். நீங்கள் தீபாவளிக்கு ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல படம் தான். பிரதீப் சார் ஆக்டிங் வேறு லெவலு. இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிக்கிறாரு. அமிதாப் பச்சன் நான் இப்படி பார்த்ததே இல்லை, வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க. அவங்க சூப்பராக பண்ணிக்கிறாங்க. சரத்குமார் சார் சொல்லவே தேவை. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஆப் அடிக்க சரத்குமார் சார் பார்க்கும்போது ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப அவர் அதான் ஆடி லான்ச்சில் அவரே சொன்னார்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சரத்குமாரை பார்ப்பீங்கன்னால. அது உண்மைதான். அதே மாதிரி தான் வந்தேன்னா உள்ளே உட்காந்துன்னா எங்களுக்கு அப்படியே ஊருச்சு அந்த பாட்டு எப்படா வரணும். அதே மாதிரி வந்து ட்விஸ்ட் இல்லாமலாம் இருக்காது கதை. ட்விஸ்ட்டு நிறையவே இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. அவங்களோட கேரக்டர் சூப்பராகவே போயிடுது. கேரக்டராக பண்ணிக்கிறாங்க, சூப்பராகவே போயிடுது. சாட்டிஸ்ஃபைட் தான். அப்படி தான் கதையை முடிச்சாதான் அது ஒரு நல்ல இது. கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக நான் கதை தான் ஒரு நல்ல மெசேஜ் டேரக்டர் சொல்லிக்கிறாரு. அது படத்தில் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது அது ஒரு நல்ல கண்டிப்பாக இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சொதப்பெல்லாம் இல்லை, வாய்ப்புகள் இருக்குது. அது நான் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு தேட்டரில் படத்தை பார்த்துட்டு அதான் இட்ஸ் a ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஊரில் இருக்கிற ஒரு பையன் எப்படி அவனுக்கு வைக்கிற தடையெல்லாம் உடச்சிக்கிட்டு, சுற்றி போடுற வேலையெல்லாம் உடச்சிக்கிட்டு, எப்படி தன்னை சுற்றி வேலையே போட முடியாத அளவுக்கு ஹைட்டுக்கு போகிறான் அப்படின்றது தான் வந்து சூப்பராக இருக்குங்க படம். கம்பேர்லாம் பண்ணாதீங்க, படம் நல்லா இருக்குது. பேச வேண்டிய அரசியல் பேசியிருக்காங்க, போய் பாருங்கள். பகா ப்ளே பண்ணியிருக்கா ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ்மேன். லவ் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பட் ஒர்க் ஆச்சு. அது இருக்குது, அது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தில் போய் எரிபொருள் தான் ப்ரோ. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு மூவி தான் ப்ரோ, அவ்வளோதான். அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி வெயிட்டா அவ்வளோ சீன்ல இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஒரு போர் அடிக்குன்னா வந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதை பார்த்து இன்னும் போர் அடிக்குது, அதான் மேட்ரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்களே அதான் வந்துட்டோம், பாதியிலே வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த லவ் டுடே டிராகன் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. சொதப்பல செம்மையா இருந்தது படம். நிஜமா தீபாவளி கொண்டாடி படம் தான் இது. ஆமா வைபா இருக்கும். ஆனா ஒன்னு அவர் கெட்டப் வந்து அதே கெட்டப் திரும்பி கொண்டு வரனால கொஞ்சம் லேட்டா டிஸ்அப்பாயின்மெண்டா இருக்கு. மிச்சபடி வேற ஏதாவது படத்துல வந்து இவர் மாத்தினா சூப்பரா இருக்கும். எப்படின்னா பிரேமோல எப்படி பார்த்தோமோ அதே எஃபோர்ட் திரும்பி கொடுத்துருக்காங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது அந்த படம் தான், அந்த பாட்டு தான் இந்த படத்தை 2 ஹவர் இழுத்துனே போச்சு. சும்மா அந்த பிஜிஎம் திரும்பி அதே பிஜிஎம் போட்டு காமிச்சிருந்தாங்கனால நம்மளுக்கு போர் அடிக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. அது ட்ரெண்டிங் நமக்கு அது கேட்க திரும்பி இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குற மாதிரியே தான் இருக்கு அந்த படத்தில். அவ்வளோதான். லாகெல்லாம் ஆகல நமக்கு வந்து. நீ லாக் ஆகிற டைம் நினைச்சாலே பிரதீப் அவர் காமெடி பண்ணிடுறாரு. அவங்க கூட இருக்கிற ஆளுங்க பயங்கரமா பண்ணிடுறாங்க. ஆட்ரிக்னா நம்ம வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து 100 கோடி அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பிரதீப் வந்து எப்படி பார்த்தா படம் ஹிட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஆனால் 100 கோடி அடிக்கும். படம் நல்லா இருக்கு, மாரி செல்வராஜ் படம் மாதிரி இருக்கு.
அதுலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கணும்னா ஸ்போர்ட்ஸில் வச்சு எடுத்துருக்காரு. ஒரு கீழ் ஜாதியிலேருந்து வந்து எவ்வளோ கஷ்டப்படுற ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடுற மாதிரி வந்த லெவலுக்கு போகிறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் அது இந்த காட்டியிருக்காரு. இன்ஸ்பிரேஷன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த ஜாதி வெதியெல்லாம் எல்லாமே எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கணுன்ற மாதிரி எடுத்துருக்காங்க. அது வந்து அது பார்த்தீங்கன்னா ஜாதி அந்த கண்டென்ட் தான். பட் ஆனால் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மூவியாக இருக்குதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஒர்த்து ப்ரோ, பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஒரு மாதிரி சிம்லர் ஒரு மாதிரி இதுவாக போகுன்னு பார்த்தோம். பட் படம் மிரட்டிட்டாரு மாதிரி என்ன. எல்லாமே வந்து அரசியலும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பயங்கரம் காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து படங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீஜன் மாதிரியே இருக்கும். இது வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அண்ட் அமீரோட டைலாக்ஸும் சரி ஆப்போனன்ட் டைலாக்ஸும் சரி ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அவங்க சகிச்சவங்களா அவங்களுக்கு இவங்க சகிச்சவங்கள மாதிரி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரெண்டு பேரையும் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. சீரியஸாக தான் துருவ் வந்து சீரியஸாக வந்து பார்க்குற ஆள் கொஞ்சம் வெள்ளையாக அப்படி அமுல் பேபி மாதிரி இருக்காரு. ஆனால் படத்தில் மிரட்டிட்டாரு. டைலாக்ஸ் எதுவும் அதிகமாக அவளுக்கு இல்லை. பட்டு கேமில் வந்தோடனே பயங்கரமாக பண்ணிட்டாரு. நான் எதிர்பார்க்கல, பயங்கரமாக இருக்கு படம். ப்ரோ டைமே தெரியாது ப்ரோ. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ராவாக போகும், செகண்ட் ஹாஃபில் 2-3 சீன் ராவாக போகும். மீதி கபடி வந்தோடனே நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது படம். நல்லா இருக்கு, சீரியஸாக நல்லா இருக்கு. டீசல் படம் பார்த்துட்டு வந்தோம், ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மிஸ் ஆச்சுன்னா இந்த கதை எத்தனை வாட்டி தான் நாங்களும் பார்க்குறது, ஒரு மீன கூப்பத்தை காப்பாற்றுறதுக்காக. அதை நாங்கள் நிறைய வாட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சோஷியல் மெசேஜ் வச்சுருக்காங்க தான், ஆனால் அதுக்கு மக்கள் போய் சேருமா? நான் அந்த அளவுக்குலாம் சோஷியல் மெசேஜ். அந்த பெட்ரோல் டீசல் இல்லைன்னா மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க. ஒரு குப்பை வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சு எப்படி நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களை கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இல்லைண்ணா, ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் அதுவும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது ஹரிஷ் கல்யாண் ஃபேன்ஸுக்கு வேணா நல்லா இருக்கும். அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் ஹட் ஆகிற மாதிரியே போணுச்சு. லவ் மூடு தான் அது. இன்னொருத்தவங்க லவ் பண்ணிட்டு போயிருந்தாங்களா, அது எனக்கு பிடிக்கல. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லவ் மூடு எனக்கு ஹட் ஆனிச்சு, பிடிக்கல அந்த அந்த ஃபீல். ஆமாம், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தான் லேக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பாடலாம் நல்லா கூட இருந்துச்சு. பைசன் படம் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. கபடி பற்றி நல்லா எடுத்திருக்காங்க. முன்னாடி காலத்தில் கபடியில் விளையாட தான் சாதிப்பாங்க. இதுமாதிரி எனக்கு குழந்தைங்க நல்லா சாதிக்கணும், குழந்தைய வந்து சாதிச்சு கொண்டு வந்திருக்காரு ஒரு அப்பா. ஒரு கீழ் கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து ஒரு அப்பா வந்து பெரிய ஸ்தானத்தில் ஒரு பிள்ளைய பெரிய இந்தியாவுக்கு விளையாடுற அளவுக்கு பெரிய திறமையாக கொண்டு வந்துருக்காரு. அதுவும் பல போராட்டத்துக்கு பிறகு கொண்டு வந்துருக்காரு. அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் நல்லா வளர்க்கணும். இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். இல்லை ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் என்னால் பேச முடியல. சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்த்துருக்கேன். அதாவது தியேட்டர்லேயே சென்னையில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆமாம், செம்மையாக இருக்குது. அடுத்து கிராமத்துக்கு தகுந்து எடுத்திருக்காங்க. கிராமத்தை ரியலாகவே இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் கிராமத்தில் வளர்ந்தவங்க, அதனால் அந்த இமோஷனாக பேசுகிறேன். சூப்பர் செம்மையாக இருக்குது தம்பி. பார்த்துட்டே இருக்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், அப்பா அம்மா வந்து பார்க்கலாம், பிள்ளைங்களை உருவாக்கலாம் அந்த படத்தை பார்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வர வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாம், துறைமுகத்தை காலி பண்ணுறது, அது மூலம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அது பண்ணுறாங்க. 20 போகுது. லேக்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. கத்தி 2 எடுத்து பார்த்த மாதிரி இருக்குது. கத்தி 2 பார்த்த மாதிரி இருக்குது. டியூட் நல்லா இருந்துச்சுண்ணா. இது வந்துட்டு 2K அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குண்ணா படம். அமிதா வந்துட்டு இவங்க கூட நடிக்கல, அவங்க வேறு இடத்த நடிச்சாங்க. பாட்டு நல்லா இருந்துச்சுண்ணா. அது வந்துட்டு ஒரு சீனுக்குலாம் வரும்போது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கண்ணெலாம் காலம் உள்ளே போனீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஜாலியாக தான் போச்சு. சூப்பராகவே இருக்குண்ணா, பார்க்கலாம். டியூட் பார்த்து நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாம். எஸ், அந்த அளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, போர் அடிக்கல, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் பொலிட்டிக்கல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கலந்து பொலிட்டிக்கல். படம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஆக்டிங். சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியுது அவருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு ஆக்டிங். தீபாவளிக்கு வந்து 3 படத்தை இந்த படம் பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஹரிஷ் கல்யாண் வந்து அடுத்த விஜய்ன்னு சொல்லலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கத்தி படம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த படம். அத்தியாவசியமாக என்ன தேவையோ அதுதான் படத்தோட மெசேஜ். வந்து டீசல் இல்லாமல் தட்டுப்படுத்து, இவங்க வந்து புது ஆர்பார் வரும், அது வராமல் தடுக்கிறது தான். நல்லா இருக்கும். மியூசிக் சூப்பராக தரமாக இருக்கும். கிளைமேக்ஸ் தான் அது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் லேக்காக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சூப்பர் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். ஒர்த்து.